இந்தி கவிஞர், பெண்ணுரிமை ஆர்வலர் மகாதேவி வர்மா மாபெரும் பெண் ஆளுமை. இந்தி இலக்கியத்தின் தூண்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறாங்க. நவீன மீரா என்று அழைக்கப்படுபவர் மகாதேவி வர்மா. மார்ச் 26 இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் பருக்காபாத்தில் 1907 வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்தார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பள்ளி படிப்பு, ஜபல்பூரில் இளங்கலை படிப்பு முடித்தார். 7 வயதிலேயே எழுதுவதில் ஆர்வம் இருந்தது. பள்ளியில் படிக்கும் போதே இவரது கவிதைகள் பிரபல பத்திரிகைகளில் வெளிவந்தன. அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இவர் எழுதிய நீகார், ரஷ்மி ஆகிய கவிதை தொகுப்பு நூல்களாக வெளிவந்திருக்கிறது. அற்புதமான கவிதைகள் எழுதியதோடு தீப்சிகா, யாமா ஆகிய தனது படைப்புகளுக்கான ஓவியங்களையும் இவரே தீட்டினார். திருமணமானவர் என்றாலும் துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர். புத்த மதத்தில் மிகுந்த பற்று கொண்டவர். பெண் கல்வி மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட அலகாபாத் மகிழா வித்யா பீடத்தின் முதல் தலைமை ஆசிரியராகவும் பிறகு இதன் வேந்தராகவும் பணியாற்றினார். பெண்களுக்காக சாந்த் என்ற பத்திரிகையை நடத்தினார். உரைநடை எழுதுவதிலும் வல்லவர். இவரது படைப்புகளில் சொந்த அனுபவங்களை உள்ளடக்கிய ஸ்மிருதி கி ரேகாயே மற்றும் அதீத் கே சலசித்திர ஆகிய நினைவு சித்திரங்கள் மிகவும் பிரபலம். நவீன இந்தி இலக்கியத்தின் சாயாவாத், ரகசியாபாத் ஆகியவற்றின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார். அடிமை இந்தியாவில் நிலவிய துன்பம், துயரங்களை கண்டு வேதனை அடைந்த இவர் அவற்றை தன் படைப்புகளில் வெளிப்படுத்தினார். சமூக பிரச்சனைகள், ஒடுக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கை தரம் குறித்த சிந்தனைகள் அடங்கிய இவரது கட்டுரை தொகுப்பு ஸ்ருங்கலா கி கடியா அப்படின்றது இவரோட சொந்த வாழ்க்கை தொகுப்பு. சுதந்திர போராட்டத்திலும் தீவிரமாக பங்கேற்றார். மகாத்மா காந்தியின் சமூக சீர்திருத்த கொள்கைகளால் கவரப்பட்டு சமூக சேவையிலும் ஈடுபட்டார். பெண் கல்வி, பெண் விடுதலைக்காக அயராது பாடுபட்டார். இது பற்றி பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தீவிரமாக உழைத்தார். தனது கவிதைகளில் சமஸ்கிருதம், வங்காள மொழிகளின் இனிமையான வார்த்தைகளை கலந்து இந்தி மொழியை செறிவூட்டினார். இசையும் அறிந்தவர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர். இவரது படைப்புகளில் பிரிவு, சங்கமம், இயற்கை, அழகியல், ஆன்மீகம், தத்துவம் ஆகிய அனைத்தும் அடங்கியிருந்தன. பரமாத்மாவுடன் இணைய துடிக்கும் ஆத்மாவின் தவிப்பையும் துயரத்தையும் இவரது காவியங்கள் அற்புதமாக எடுத்து கூறின. அலகாபாத்தில் இலக்கிய மன்றத்தை தொடங்கினார். சாகித்ய அகாடமி விருது, பத்ம பூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, ஞானபீட விருது மட்டுமின்றி இலக்கியத்துக்காக வழங்கப்படும் அனைத்து விருதுகளையும் பெற்றிருக்கிறார். நவீன மீரா, இந்தி இலக்கியத்தின் மற்றும் இந்திய இலக்கிய கோயிலின் சரஸ்வதி என்றெல்லாம் போற்றப்பட்ட மகாதேவி வர்மா 80 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. அம்மையார் 1980 இறந்துருக்கிறாங்க. 1987 இறந்துருக்கிறாங்க. இந்தி கவிஞர், பெண்ணுரிமை ஆர்வலர் மகாதேவி வர்மா உத்தரப்பிரதேச மாநிலம் பருக்காபாத்தில் 1907 பிறந்தவர். வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். சான்ஸ்கிரிட் இந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க. இவர் எழுதிய நீகார், ரஷ்மி ஆகிய கவிதை தொகுப்பு நூல்களாக வெளிவந்திருக்கிறது. அற்புதமான கவிதைகள் எழுதியதோடு தீப்சிகா, யாமா ஆகிய தனது படைப்புகளுக்கான ஓவியங்களையும் இவரே தீட்டியிருக்கிறார் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப சொல்கிறேன். நவீன மீரா இந்திய இலக்கிய கோயிலின் சரஸ்வதி, இந்தியனா இந்தி முக்கியமாக மற்றும் இந்தி இலக்கிய தூண்களில் ஒருவராக கருதப்பட்டவர்.
நன்றி, வணக்கம்.